வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 6ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24,634. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட் கீழேயும் நமக்கு சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட்லேயே நமக்கு இந்த இடத்துல திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட் ஜோனில் பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 1ல் நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்பவும் பைவட் பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்லேயே நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளுடைய சப்போர்ட் லெவல்லையே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 24,619 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பைவட் பாயிண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்குள்ளே நம்மளோட ட்ரேடிங்கை நல்லா ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது நல்லா பார்க்க முடியுது. மேலும் நம்மளுடைய ஹை லெவல் நேற்றுக்கு 24,705. அதாவது நமக்கு இந்த லெவல் ஆல்ரெடி கடந்துருச்சு, இன்னும் இந்த லெவலுக்குள்ள திரும்ப வரல. அடுத்து 750 வரைக்கும் போகுதான்னு பார்ப்போம். 705 தான் நேற்றுக்குரிய நமக்கு ஹை. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு இன்னும் வரலை. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,580. நமக்கு இந்த லெவலுக்கும் நிஃப்டி வரல. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாக லெவலில் இருந்தாலும் பாசிட்டிவில் தான் நமக்கு முடிஞ்சுது. இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தாலும் இங்கே பையரோட டாமினேஷன் கொஞ்சம் முடியும் பொழுது அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆனது. இங்கே 6ஆம் தேதி டிசம்பர் பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. 53,380 நமக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது. அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி இருந்தது. இந்த இடத்துல நமக்கு மேலே மூவ் ஆச்சு, ஆனால் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணல. திரும்பவும் நமக்கு பைவட் ஜோனே இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 1க்கும் ரீச் ஆகலை. 53,407 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது சைட்வேஸ்லேயே பேங்க் நிஃப்டி நேற்று நமக்கு மூவ் ஆயிருந்தது. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே அதான் சொல்லியிருந்தோம், சைட்வேஸில் தான் மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 53,775. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 53,775 இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஜோனில் இருக்குது, இன்னும் இந்த ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. மேலும் அடுத்த லெவல் 54,200 வரைக்கும் நம்ம பார்க்கணும். இங்கே இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 53,326. நமக்கு இந்த ரேஞ்சுக்கு போகவே இல்லை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆனது. மூவ் ஆகி ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 53,650, லோ லெவல் 363. இங்கே நமக்கு முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா 53,326 இருந்தது. ஆனால் இங்கே லோ லெவல் முதல் பாதியை விட அதிக லெவலில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.